ஆடி விலை குறைப்பு ஆகஸ்ட் 18 வரை. ஆமாம், 1% குறைவாங்க. அனைத்து தங்க நகைகளுக்கு மார்க்கெட்டிலேயே எங்கள் குறைந்த சேதாரத்தில் இன்னும் 1% குறைப்பு. ஏங்க நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. பாவம், ஏதோ படிச்சிருக்கேன், ஒரு ஹிஸ்ட்ரி நான் படிச்சிருக்கேன். சின்ன வயசில் எங்கேயோ அந்த டைமண்ட் கடையில் ஏதோ வாங்கிறது போகிறது போல் கூலியால் மாதிரிங்க இன்றைக்கி சொந்தமாக இருக்கிறார். அவர் மட்டும் அவர் நடிக்கிறார். அந்த நடிகைங்க இருக்கிறாங்களே, செருப்புக்கு சோப்புக்கு சூப்புக்கு அதுக்கு இதுக்குன்னு போய் நடிக்கிறீங்களே, ஏழை மக்கள் அதை பார்த்துட்டு போய் ரஜினி அந்த மண்டையை வாடுற மாதிரி எல்லாம் மண்டையை வாடுறான் பாரு, இமிட்டேட் பண்ணுறான் பாரு, தப்பு. இந்த நான் என்ன சொல்கிறேன், இந்த வயநாட்டில் ஒரு 3 கிராமம் காணாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த பொங்கல் கிங்கல் அது இது லொட்டு லோசு வருஷ பருப்பு அச்சை திருதி ஆடி மாதம் எல்லாமே மேப்பில் காணாமல் போயிட்டே அப்படி இருக்கும். நல்லா இருக்குங்களா? ஏங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தாலி வாங்கி கொடுக்கறதுக்காக ரோட்டில் போகிறவ தாலி அறுக்க வேண்டி இருக்குது. இந்த பிள்ளைங்களுக்கு தங்க நாங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏதோ நல்லாவா இருக்குது? அசிங்கமாக இல்லை, கேவலமாக இல்லை? 3.25 லட்சம் பேர் பயன் பெறுவார்கள். மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடக்கம். தடைகளை உடைத்து கல்வியில் முன்னேற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுரை. தமிழ் புதல்வன் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்து மாணவர் ஒருவருக்கு டெபிட் கார்டு வழங்கிய போது எடுத்த படம். மைடியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், மாணவர்களே, கல்வி அறிவு மட்டும்தான் இந்த உலகத்தில் உயர்ந்த 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 செல்வம். ஆமாம், எனக்கெல்லாம் நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். ஆமாம், அந்த காலத்துலலாம் ரொம்ப காமராஜர்கள் ஏதோ ஒரு பேர் போட்டார், அதுக்கு முன்னாடியே ரொம்ப பேர் போட்டாங்க. அந்த திட்டத்தை இவங்க இன்னும் கொண்டு வரல, வேணாம், அது கூட இருக்க வேண்டாம். பட் சோறு போட்டு படிக்க சொல்கிறாங்க, 10ஆம் வரைக்கும் 1000 ரூபா கையிலேயே கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு படிங்க மாணவர்களே, தயவு செஞ்சு படிங்க. நீங்கள் படிக்கலைன்னா இந்த உலகத்தை ஒரு பயலாலையும் காப்பாற்ற முடியாது. தயவு செஞ்சு படிங்க. புது டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதல் மந்திரி மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன். அமலாக்கத்துறைக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டனம். சிறையில் இருந்து வெளியே வந்த மணீஷ் சிசோடியாவுக்கு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட காட்சி. கேவலமாக இல்லைங்க இது? ஜெயிலுக்கு போயிட்டு வரோம், அந்த கேட்டு தோணுபவனே இந்த சினிமா போய்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி மாலை போடுவாங்க. மாலை போய்ட்டு மரியாதை சொல்லி சாசு பணத்துக்கு மாலை போடுறான், பிறந்த நாளுக்கும் மாலை போடுறான். என்னத்துக்கு வெடிக்கிறானுங்க இவனுங்க? கண்ட கருமாந்திரம் பிடிச்சவங்க, ரோடு அசிங்கப்படுத்துறவங்க மாலை போட்டியா? கூடவே ஒரு துப்புரவு தொழிலாளியும் கூட போடுறான். அந்த குப்பையை ரோடெல்லாம் குப்பையாக போடுற மாலை போடுறாங்களா? மாலை எதுக்குங்க அவருக்கு வரவேற்பு? மாணவர்களை அழிக்கும் கொள்கை கொண்டவர்களுக்கெல்லாம் மரியாதை. தமிழ் புதல்வன் திட்டம். கோவையில் நடைபெற்ற தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழாவில் கலந்து கொண்ட மாணவர்களை படத்தில் காணலாம். தமிழ் புதல்வன் திட்டத்தில் யாருக்கெல்லாம் ரூபாய் 1000 கிடைக்கும்? மைடியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ், நான் உள்ளே போய் அதெல்லாம் படித்தேன். பட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் இட். ரைட், ஓகே. ஏங்க படிக்கிற பிள்ளை எப்படி இருந்தாலும் படிக்குங்க. கர்ம வீரர் காமராஜர் படிக்காத மேதை அவர் எந்த காலேஜில் போய் படித்தார்? சரி, படிக்காத பிள்ளைகளுக்கு, வசதியே இல்லாத பிள்ளைகள், படிக்க முடியாத பிள்ளைகளை போய் தேடி கண்டுபிடித்து வீடு வீடாக காலிங் பல்ல அடித்து, இல்லாட்டினா கதவை உடச்சி அந்த பிள்ளைங்களை ஈட்டுன்னு போய் படிக்க வைக்கணும். ஆமாம், 6வது படித்தவன் நான் கொஞ்சம் பாஸ் மார்க் வாங்கினவன் காலேஜில் படித்தவங்களாம் அவன் பார்த்துப்பான், படிச்சுப்பான். அவங்க அப்பா ஆத்தா இருக்காங்க, படிக்க வச்சுருவாங்க. இதெல்லாம் என்ன வாட் இஸ் திஸ்? படிக்க முடியாதவன் கிராமத்தில் கிடக்கிறான், அவனை கொண்டு வந்து படிக்க வைங்க. புது டெல்லி அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் தேர்தல் பத்திர திட்டம் குறித்து சட்டம் கொண்டு வரும் திட்டம் இல்லை. மக்களவையில் மத்திய அரசு தகவல். அப்படியாங்க? என்னது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் என்ன திரும்பங்க? ஆமாம், என்னது தேர்தல் பத்திர திட்டமா? அதான் ஜட்டிக்குள்ளே கையை விட்டு காசு வாங்குறது, ஜட்டிக்குள்ளார கையை விட்டு காசு வாங்குறது. அரசியல் கட்சிகளுக்கு எதற்கு நன்கொடை? அவன் என்ன மாவனா மச்சானா? அவங்ககிட்ட தேர்தல் பத்திரம்னு வாங்குறது அவனுக்கு சலுகைகள் செய்கிறது. அதானி அம்பானி கிம்பானி சம்பானி ரொம்பானி. வாட் இஸ் திஸ்? வயநாட்டில் 4 கிராமம் 3 கிராமமே காணாமல் போயிடுச்சு. உலகில் மொத்த கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் காணாமல் போகும் நாட்கள் விரைவில் இருக்கிறது. அசிங்கமாக அசிங்கம். பத்திரம், தேர்தல் திட்ட பத்திரம் அசிங்கமாக இல்லை? அசிங்கமாக இல்லை? சென்னை நிலச்சரிவு பகுதிகளை பார்வையிட
பிரதமர் மோடி இன்று வயநாடு பயணம், பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். நல்ல விஷயம் செய்யுங்க பிரதம மந்திரி அவர்களே. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, காணாமல் போன அந்த கிராமங்களை மீண்டும் தருவிக்க முடியாது. ரெண்டாவது, இன்னொரு மிக பயங்கரமான ஒரு விஷயம், ஏதாவது வெள்ளாக்காரன் ஏதோ தெரியலன்னு சொல்லி உள்ளே பூந்தான்னு ஒரு பெரிய பழைய கதை, அந்த கதையை விட்டுருங்க. ஆனால் மரங்களை திருடியது, செம்மரம் மரம், அந்த மரம் இந்த மரம் எல்லாவற்றையும் திருடினது, அது ஒரு ஸ்லோப்பு. ஒரு மலை இடிஞ்சால் அது நாம் 150 300 கிலோமீட்டர் கூட போகும். இதையெல்லாம் இந்த மாதிரி பேரிடர்கள் வரும் என்பதை இல்லாமல் அதுக்கு முன்னேற்பாடுகளை தடுப்பதற்கு வழிகளெல்லாம் செய்யாமல் இஸ்ரோ சந்திரனில் ஆயா வடை சுடுது, செவ்வாயில் மீன் குழம்பு பிடிக்கிறான்னா பாறை ஒடிஞ்சிச்சா, இதை பார்க்கறதுக்கு இல்லை கவர்மெண்ட். புதுடெல்லி, வங்காளதேசத்தில் தொடரும் வன்முறை. ஆமாம், இந்திய எல்லை நிலவரத்தை கண்காணிக்க உயர்மட்ட குழு. ஆமாம், அமித்ஷா தகவல். இது தேவைதான். நாங்கள் எதுக்குங்க எல்லையெல்லாம் ஒடுத்து நிலவரத்தை கண்காணிக்கணுமா? மை டியர் பியூட்டிஃபுல் பர்சன், நம்ம பத்திரிகை ஆகட்டும், நம்ம மீடியா ஆகட்டும், எல்லாம் கையமைக்கி விட்டு சொரிஞ்சு தின்னு எச்சை வாங்கி தின்றது தான் இந்த பத்திரிகைகள், இந்த மீடியாக்கள் காலமைக்கு தூண்டுருவான். உண்மையான நிகழ்வு அங்கே என்னன்னு தெரியல. மைனாரிட்டி அங்கே யார்? இந்துக்கள். ஆமாம், அங்கே ஆனால் அப்புறம் அவங்க கலாட்டா பண்ணுறாங்க. இந்துக்களை மட்டும் கலாட்டா பண்ணல, முஸ்லீம் அம்மா யார் எந்தெந்த ஊருக்காரனா இருக்கானா எல்லாரும் வீடு எல்லாத்தையும் உடைக்கிறானுங்க, நொறுக்கிறானுங்க, கொளுத்துறானுங்க. இது ஆரோக்கியமான விஷயம் இல்லை. ஆமாம், அன்று இலங்கை, அது மாதிரி அப்புறம் மணிப்பூர், அப்புறம் இப்போ பங்களாதேஷ், இப்போ மறுபடியும் நாளைக்கு இது. நல்லா பாருங்கள். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு முயற்சி செய்யாமல் பத்திரிகையெல்லாம் உண்மை பேச மாட்டான். திருட்டு பசங்க, எச்ச பசங்க, காசு வாங்கி தோன்றுவாங்க. சென்னை அரசு ஊழியர்களுக்கு கிடுக்கு பிடி அப்படி போகுதுங்க. கிடுக்கு பிடியா. இனி விடுப்பு எடுத்தால் செயலி மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். தமிழக அரசு அதிரடி உத்தரவு. என்ன தமிழக அரசு நீங்கள் போங்க. இவன் வேலைக்கு மட்டும் அப்படி கிடிச்சிட போகிறானா? 8 மணி நேரம் 1 மணி நேரம் கூட வேலை செய்ய மாட்டான். கேட்டால் அரசு ஊழியர் டேபிள் கடியில் கையை நீட்டி லஞ்சத்தையும் ஊழலையும் பண்ணின்னு இருப்பான். இவன் கர்வம் வேலைக்கு வந்தானா வராமல் போகிறானா ஒழிச்சு கட்டுங்க. கோடிக்கணக்கான படித்த பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், அருமையான டேலண்ட் உள்ளவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வேலையை கொடுங்க, இவங்களை தொட்டி விடுங்கங்க. செத்து போனதுக்கு அப்புறம் கர்மம் போட்டுருவீங்க. ஏன் வரி பணத்தெல்லாம் அவனுக்கு பென்ஷனாக கொடுக்குறீங்க? என்ன தமிழக அரசு? தமிழக அரசு அறிவு இல்லாத ஒரு தமிழக அரசு, படிக்காத ஒரு முட்டாள் தமிழக அரசு. தொட்டி விட்டுட்டு படித்தவங்களுக்கு வேலை கொடு. சென்னை பரந்தூர் விமான நிலையத்திற்கு விரைவாக செல்ல மீனம்பாக்கம் குரோம்பேட்டை வழியாக பூந்தமல்லிக்கு மெட்ரோ ரயில் புதிய பாதைக்கு சாத்தியக்கூறு ஆய்வறிக்கை தயாரிக்கும் பணி. அந்த நிலம் பரநூறா அந்த நிலம் கையகப்படுத்துதல் முடிந்ததாக முடியலையா தெரியல. பட் மெட்ரோ ரயிலுன்ட்டாங்க, மறுபடியும் டிராஃபிக்கு பஞ்சம் இருக்காது. பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, டெல்லி, பாம்பே, கல்கட்டா, பெங்களூரு அதை ஒப்பிடும்போது சென்னை சூப்பர். ஆமாம், அதாவது பிரித்து விட்றாங்க. இப்படி போங்க அப்படி போங்க, அந்த ரோடெல்லாம் கட் பண்ணி விட்டு ஓகே சொல்லலாம். ஆமாம், ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாமதமாக நம்ம போனால் கூட அந்த டெல்லி, பாம்பே, கல்கட்டாலாம் பார்த்திங்கன்னா டிராஃபிக் 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் ஆகும். மோசமாக இருக்கும். இன்னும் சுத்தமும் இருக்காது. அசுத்தம். ஆமாம், பெங்களூர் ஓகே, மற்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சென்னை இஸ் பெஸ்ட் இந்த விஷயத்தில். வங்காளதேச சூழ்நிலையால் தமிழகத்திற்கு பலன் கிடைக்குமா? ஜவுளி உற்பத்தி நிறுவனங்களுக்கு வாய்ப்பு. வங்காளதேசத்தில் செயல்பட்ட ஜவுளி நிறுவனத்தின் புகைப்படம் இது. இப்போது இவை அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறது வங்காளதேசத்தில். சொல்ல முடியாத பயங்கரமான விஷயங்கள் நிறைய மறைக்கப்படுகிறது. அதை பற்றி நம்ம பேச தயாராக இல்லை. எதுக்கு? ஆமாம், எல்லாருக்கும் தான். சும்மா ஒரு சிலருக்கு மட்டும், இந்துக்களுக்கு மட்டும் அவங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்று அதை ரொம்ப பிரகடனப்படுத்துது. அது தப்பு. எல்லாருக்குமே நடக்குது. எல்லாருக்குமே யாரோ இருக்கிறான். அமெரிக்கன் கூட அங்கே இருக்கிறான். கிறிஸ்தவர்கள், முஸ்லீம் எல்லாருக்குமே பிரச்சனை தான். எல்லாத்தையும் தான் உடைக்கிறானுங்க. ஆனால் அந்த ஜவுளி மேட்ரு பார்த்திங்கன்னா அங்கே பிணிகள் ரொம்ப குறைந்த ஒரு விஷயம். எல்லா ஆலைகளும் மூடி கிடக்குது. ஒருவேளை தமிழகத்திற்கு கொஞ்சம் நம்ம ஜவுளி வியாபாரத்திற்கு பயன்படலாம். பூனை காவலன். உள்நாட்டு போரில் மோசமாக பாதிக்கப்பட்ட சிரியாவின் அலெப்போ நகரில் நூற்றுக்கணக்கான பூனைகளை பராமரிக்கிறார்
முகமது அலா ஜலீல் போரில் கொல்லப்பட்டவர்கள் அல்லது வெளிநாட்டுக்கு அகதிகளாக சென்றவர்களின் பூனைகள் மட்டுமல்லாமல் தெருவில் திரிந்த நூற்றுக்கணக்கான பூனைகள் இவரிடம் அடைக்கலமாகி உள்ளன. அவை அனைத்திற்கும் தன்னால் முடிந்த வகையில் உணவளித்து அதை சுத்தமாக பராமரித்து வளர்க்கிறார் இந்த பூனை காவலர். Hi, my dear beautiful peoples, children, at the same time the great viewers. Good morning. ஒரு முக்கியமான ஒரு ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட. இப்போது ஒரு பார்த்தீங்க பூனை காவல்னு சொல்லி ஒரு விஷயம். உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சண்டை, எங்கே பார்த்தாலும் அகதிகள் இல்லாத நாடே இல்லை. ஆமாம், எல்லாம் அங்கே அடிச்சுக்கிறான், இங்கே வராங்க. தயவு செஞ்சு நாய்களை பூனைக்கு நாய்கள்லாம் பாதுகாப்பு, பழங்களும் பால்களெல்லாம் ஊற்றுறோம். நீங்கள் மனுஷங்க அகதிகளாக கடலில் மூழ்கி, கப்பலில் மூழ்கி, நதிகளில் மூழ்கி, அங்கே மூழ்கி, இங்கே மூழ்கி, அங்கே கூடாரங்கள்லேயும் ப்ளீஸ் கொஞ்சம் மனிதாபிமானம். நான் பாருங்கள், நான் ஒரு இனத்தாரம், நான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என்னுடைய ரத்தம், என் சொந்தம். அதனால் தயவு செஞ்சு அச்சய பாத்திரம். ஆசைக்காகவும் அழகுக்காகவும் பல விதமான செடிகள் வாங்கி இருப்போம். ஆனால் செடிக்கு எப்போது தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்பது மிக முக்கியம். வெளியூர் போகும்போதோ அல்லது மறதியிலோ தண்ணீர் ஊற்றாமல் செடிகள் வாடும் நிலை ஏற்படலாம். நெதர்லாந்து நாட்டில் இதற்கு ஒரு தீர்வு கண்டு பிடித்திருக்கிறார்கள். வழக்கமான பூந்தொட்டிகளில் நாம் தண்ணீர் ஊற்றும்போது செடிகளுக்கு தேவையான அளவு போக மீதமுள்ள நீர் தொட்டிக்கு கீழ் வெளியேறிவிடும். மறுபடி செடிகளுக்கு நீர் தேவைப்படும் நேரத்தில் சரியாக நாம் நீர் ஊற்ற வேண்டி இருக்கும். ஆனால் இந்த முறையில் இருந்து கொஞ்சம் வேறுபட்ட வடிவமைப்பு கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது தி நேச்சுரல்ஸ் பேலன்ஸ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த பூந்தொட்டி. அச்சய பாத்திரம். தி நேச்சுரல்ஸ் பேலன்ஸ் என பெயரிடப்பட்ட இந்த பூந்தொட்டி செடியில் உள்ள மண்ணிலிருந்து பிரிக்கப்பட்டு நீர் ஊற்ற தனியாக ஒரு பகுதி இதில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மண் முழுவதும் நனையாமல் செடிக்கு தேவைப்படும் போது மட்டும் நீர் கிடைக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு வாரத்திலிருந்து 10 நாட்கள் வரை செடிக்கு தேவைப்படும் நீர் இந்த பகுதியிலிருந்து செடிக்கு செல்கிறது. இது மட்டுமல்லாமல் இத்தொட்டியில் ஊற்றப்படும் நீர் காலியானதும் நேராக இருக்கும் தொட்டியானது சிறிதளவு சாய்ந்து விடும்படி வடிவம் அமைக்கப்பட்டு உள்ளது. இதனால் இனி ஆசையாய் வாங்கி வைத்த செடியை வாட விடாமல் பாதுகாக்க முடியும் என்கின்றனர் இதன் வடிவமைப்பாளர்கள். கிரீஸில் உள்ள தீவுகளில் மிகப்பெரியது மற்றும் அதிக மக்கள் தொகையை கொண்ட தீவு கிரீட் தவிர மத்திய தரை கடலில் உள்ள தீவுகளில் 5வது பெரிய தீவு மற்றும் உலகின் 88வது பெரிய தீவு இதுவே. 6 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட இந்த தீவில் 1,30,000 ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்தே மனிதர்கள் வசித்து வருகிறார்கள். ஜப்பானில் முதல் மேம்படுத்தப்பட்ட நாகரிகத்தின் மையமாக கிரீட் தான் இருக்கிறது. அத்துடன் சுற்றுலா பயணிகளின் சொர்க்க புரியாகவும் திகழ்கிறது கிரீட். வானவில் பாலம். வானவில் தோன்றும் இதுபோன்ற காட்சியை வானவில் பாலம் என்கிறார்கள். அழகான கடற்கரை. ஆஸ்திரேலியாவின் விட்சண்டே தீவை அலங்கரிக்கிறது ஒயிட் ஹேவன் கடற்கரை. படகு, ஹெலிகாப்டர், கடல் விமானம் மூலமாகத்தான் இங்கே வர முடியும். பளீர் என கண்களில் மின்னும் வெள்ளை மணல் இதன் ஸ்பெஷல். இரவு நேரத்தில் 1000 வாட்ஸ் பல்பை போல ஒளிர்கிறது இந்த மணல்.
நீலமும் பச்சையும் கலந்த வண்ணத்தில் இருக்கும் கடல் நீர் கொள்ளை அழகு. தூய்மையான கடற்கரை, அழகான கடற்கரை என பல விருதுகளை அள்ளி இருக்கிறது. இங்கே நாய்களுக்கு அனுமதி இல்லை. புகை பிடிக்கக்கூடாது. சுற்றுலா பயணிகளையும் குறைந்த அளவே அனுமதிக்கிறார்கள். அழிப்பான். முன்னொரு காலத்தில் எழுத்தாளர்கள் பென்சிலால் எழுதும்போது தவறுகளை அழிக்க பிரெட் துண்டுகளை பயன்படுத்தினர். 4 வருடங்கள். கடலில் லங் மீன் என்ற ஒரு வகை மீன் உள்ளது. இதனை தண்ணீரை விட்டு வெளியே தூக்கி போட்டாலும் 4 வருடங்கள் வரை உயிர் வாழும். கடல் பாசிகளில் இருந்து எரிபொருள். இன்னும் சில பல ஆண்டுகளில் கச்சா எண்ணெய் கிணறுகள் வற்றி பெட்ரோல், டீசல் எல்லாம் தீர்ந்துவிடும் அபாயம் இருக்கிறது. அதனால் உலகெங்கிலும் மாற்று எரிபொருள் தேடும் முயற்சிகள் நடக்கின்றன. பிரேசில் நாடு சர்க்கரையில் இருந்து எத்தனால் தயாரித்து அதை எரிபொருளாக பயன்படுத்தும் முயற்சியில் வெற்றி அடைந்து இருக்கிறது. இதேபோல் அமெரிக்காவும் ஐரோப்பா நாடுகள் பலவும் மக்காச்சோளத்திலிருந்து எத்தனால் எடுக்கின்றன. டீசல் என்ஜின்களில் டீசலுக்கு பதிலாக வெஜிடபிள் ஆயிலை பயன்படுத்தும் முயற்சிகளும் நடக்கின்றன. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் ஒரு அபாயம் இருக்கிறது. உணவே எரிபொருள் ஆகிவிட்டால் உலகெங்கும் உணவு பஞ்சம் வந்துவிடும். இதற்கு கடலுக்குள் தீர்வு கண்டிருக்கிறார்கள் விஞ்ஞானிகள். கடலுக்கு அடியில் இருக்கும் பாசிகள், களை செடுகள் போன்றவற்றிலிருந்து எத்தனால் தயாரிக்கும் முயற்சி தான் அது. ஒரு ஸ்பெஷல் எசம்ஸை இந்த பாசிகள் மற்றும் களைகளில் புகுத்தினால் அதிலிருந்து எத்தனால் கிடைக்கும். மக்காச்சோளத்தில் கிடைப்பதை விட 5 மடங்கு அதிகம் எத்தனால் கிடைக்கும். எதிர்காலத்தில் பறக்கலாம். சனி கிரகத்தின் சந்திரன்களில் ஒன்று டைட்டன். இதனை சுற்றி உள்ள வாயு அல்லது வளிமண்டலம் மிகவும் அடர்த்தியானது. இதனால் நமது கைகளில் இறக்கைகளை கட்டிக்கொண்டு அவற்றை இயக்கியபடி நம்மால் பறக்க இயலும். மண் நிவாரணம். செர்பியா நாட்டில் ஒவ்கா என்ற கிராமம் உள்ளது. இங்குள்ள ஒவ்கான்ஸ்கா ஸ்பா என்ற ஊற்றில் இருந்து வெளியாகும் சேற்றை உடம்பில் பூசிக்கொண்டு வெயிலில் நின்றால் பல நோய்கள் குணமாகும் என்கிறார்கள். இந்த ஊற்றில் உப்பு தண்ணீர் வெளியாகிறது. பல 100 மீட்டர் ஆழத்தில் இருந்து வருவதால் தண்ணீரில் 28 வகையான தாது பொருட்கள் உள்ளன. இந்த தண்ணீரை சேற்றுடன் கலந்து உடம்பில் பூசிக்கொண்டு வெயிலில் நிற்க வேண்டும். சூரிய கதிர் உடலில் படுவதால் நரம்பு தளர்ச்சி, எலும்பு நோய், வாதம் என சகலமும் குணமாவதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். இதை கேள்விப்பட்டு பல நாடுகளிலிருந்து மக்கள் மண் சிகிச்சைக்காக வருகிறார்கள். பழங்கள் பல்வேறு வண்ணங்களில் விளைகின்றன. ஒவ்வொரு பழங்களும் ஒவ்வொரு விதமான சத்துக்களை கொண்டு இருக்கின்றன. பழங்களின் வண்ணத்தை பொறுத்தும் அதில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் மாறுபடும். அந்த வகையில் சிவப்பு வண்ண பழங்கள் சிலவற்றை பற்றியும் அவற்றின் சத்துக்கள் பற்றியும் பார்க்கலாம். சத்துக்கள் நிறைந்த சிவப்பு நிற பழங்கள். மாதுளை. மாதுளையில் பாலிபினால்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மிகுந்துள்ளன. அவை புற்றுநோய், இதய நோய் அபாயத்தை தடுக்கக்கூடியவை. ஸ்ட்ராபெர்ரி. இந்த பழத்தில் போலிக் அமிலம் உள்ளது. இதுவும் இதய ஆரோக்கியத்தை காக்க துணை புரியும். ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், விட்டமின் சி போன்றவையும் உள்ளடங்கி இருக்கின்றன. அவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். சத்துகள் நிறைந்த சிவப்பு நிற பழங்கள். ஆப்பிள். ஆப்பிளில் நார் சத்து, விட்டமின் சி, பாலிபினால்கள், விட்டமின் சி போன்றவை அதிகம் உள்ளன. அதில் இருக்கும் நார் சத்து எடை குறைப்புக்கு வழிவகுக்கும். செர்ரி. விட்டமின் சி, பொட்டாசியம் மட்டுமின்றி நார்ச்சத்து நிரம்ப பெற்றது. இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க துணை புரியும். திராட்சை. இதில் விட்டமின் பி-ஏ அதிகம் உண்டு. நீர் சத்தும் லுட்டீன், ஜியாசாந்தைன் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் நிறைந்து இருக்கும். சிவப்பு திராட்சை பழத்தோலில் பைட்டோகெமிக்கல்
ரெஸ்வெராட் ரோல் எனும் சேர்மம் உள்ளது. இது நாள்பட்ட நோய் அபாயத்தில் சத்துகள் நிறைந்த சிவப்பு நிற பழங்கள். தர்பூசணி 92% நீர் சத்து கொண்ட தர்பூசணியில் பிட்டா கரோட்டின், விட்டமின் சி, லைகோபீன் போன்ற வயம் அதிக உள்ளன. எல்டிஎல் எனப்படும் கெட்ட கொழுப்பை குறைக்க உதவும். இதன் மூலம் இதய நோய் அபாயத்தை தவிர்க்கலாம். பிளம்ஸ் விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் நார் சத்துக்கள் இந்த பழத்தில் அதிக உள்ளன. பல்வேறு நாள்பட்ட நோய் பாதிப்புகளை தடுக்க உதவும். கிரேப் ஃப்ரூட் இந்த பழத்தில் விட்டமின் சியும் பெக்டினும் அதிகமாக உள்ளன. இவை கொழுப்பை குறைக்க உதவும். ஏதேனும் நோய்க்கு மாத்திரை உட்கொள்பவர்கள் டாக்டரின் பரிந்துரையின்படியே கிரேப் ஃப்ரூட்டு சாப்பிட வேண்டும். ஏனெனில் மருந்துகளுடன் எதிர்வினை புரியக்கூடும். இந்திய தொடர்புடைய ரஷ்ய சுற்றுலா தலங்கள். ரஷ்யாவில் ரசிக்கக்கூடிய இந்திய தொடர்புடைய இடங்களின் சிறு குறிப்புகள் இதோ. சோவியத் எக்ஸிபிஷன் ஆஃப் நேஷனல் எக்கனாமிக்ஸ் அச்சீவ்மெண்ட். இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் ஒரு சேர கண்டுகளித்த இடம் இது. இங்கு நிகழ்கால எதிர்கால தொழில்நுட்பங்கள் அதன் இயக்க வழிமுறைகளுடன் காட்சிப்படுத்தப்பட்டு உள்ளது. உதாரணத்திற்கு விண்கல இயக்க கட்டுப்பாடு அறை தொடங்கி அணு அறிவியல், அணுசக்தி வரை எல்லாவற்றையும் விளக்கும் செயல்முறைகள் இங்கு நிறுவப்பட்டு உள்ளது. அறிவியல் அதிசயங்களை கண் முன் நிறுத்தி இந்த அருங்காட்சியகத்தை வெகுவாக ரசித்த இந்திய பிரதமர் இப்படியாக கருத்து பகிர்ந்திருக்கிறார். இந்திய தொடர்புடைய ரஷ்யா சுற்றுலா தலங்கள். மக்களின் முன்னேற்றம், செழிப்பு மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை மேம்படுத்துவதில் அணுசக்தி தொழில்நுட்பத்தின் பங்கை இந்த கண்காட்சி பிரமிக்க வைக்கிறது. எதிர்கால சந்ததியினர் அணுசக்தி மற்றும் தொழில்நுட்பங்களை ஆழமாக ஆராய்வதற்கு இது உதவியாக இருக்கும். இந்த கண்காட்சி இளம் வயதினரை கவரும் என அருங்காட்சியக விருந்தினர் புத்தகத்தில் கருத்து பதிவு செய்திருக்கிறார். இது காரணமாக இந்தியர்கள் தேடி ரசிக்கும் தலமாக இது மாறிவிட்டது. இந்திய தொடர்புடைய ரஷ்ய சுற்றுலா தலங்கள். சென் சதுக்கம். ரஷ்யா என்றதுமே திரைப்படங்களில் அடையாளப்படுத்தப்படும் இடங்களில் மிக முக்கியமானது இந்த சென் சதுக்கம். மாஸ்கோவின் மைய பகுதியில் அமைந்திருக்கும் இங்கு புகழ்பெற்ற அருங்காட்சியகங்கள், தேவாலயங்கள் என நிறைய சுற்றுலா பகுதிகள் உண்டு. அதிலும் குறிப்பாக இங்கிருக்கும் நகை அருங்காட்சியகத்தில் இந்திய தொடர்புடைய பல ஆபரணங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்தியாவில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட 787 கரட் மதிப்பு கொண்ட ஓர் லவ் வைரத்தை இங்கு தான் காட்சிக்கு வைத்து உள்ளனர். மேலும் இங்கிருக்கும் அரசு அருங்காட்சியகங்களில் இந்தியா தொடர்புடைய பல ஓவியங்கள் இடம்பெற்று உள்ளன. இந்திய தொடர்புடைய ரஷ்யா சுற்றுலா தலங்கள். ஆர்ட் ஆஃப் இந்தியா. போல் வாட் பகுதியில் அமர்ந்திருக்கும் இந்த ஆர்ட் ஆஃப் இந்தியா மியூசியத்தில் இந்தியாவின் கலை பெருமைகளை பறைசாற்றும் 3000க்கும் மேற்பட்ட பொருட்களை பொக்கிஷமாக பாதுகாக்கிறார்கள். பாரம்பரிய உடைகள், நெசவில் தயாரான ஓவியங்கள், மரம் மற்றும் உலோக கலை பொருட்கள், எலும்பில் உருவான சிற்பங்கள், ஆயுதங்கள் என இந்தியாவின் பாரம்பரிய பொருட்கள் இங்கு நிறைந்து இருக்கின்றன. மேலும் இந்திய மன்னர்களின் ஆயுதங்கள், மன்னர் காலத்து உடைகள், குதிரை, யானைகளை அலங்கரித்த பொருட்கள் என இந்தியாவின் கலை பாரம்பரிய அடையாளங்களை இங்கு பத்திரமாக பாதுகாக்கிறார்கள். இதை காணவும் இந்தியர்கள் இங்கு செல்கிறார்கள்.